தாறுமாறு சண்டை, சூப்பர் சண்டை, அடிச்சு மூஞ்சி மோரெல்லாம் பேத்து அப்படியே கீழே உளுந்து உருண்டு. என்னங்க கமருதீன் வந்து குத்திட்டான். யார பிரவீனை குத்துனதுல வந்து பிரவீன் கீழே வந்துட்டான். என்னங்க இப்படி நடக்குது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள? புரோமோ முதல் புரோமோ அப்படி தெரிக்குதே, தாறுமாறா இருக்கே. என்ன கன்ஃபியூஷனா இருக்கா? ஓட்டு வாங்கி தர்றதுக்கு பிளானு யாருக்கு? கமருதீனுக்கும் பாருவுக்கும். எனக்கு கமருதீன் எந்த கண்டனும் பண்ணல. போன சீசன் ஒருத்தர் பண்ணார்ல, ஒரு பிராங்க் ஃபைட் பண்ணி வந்து ரஞ்சித்துக்கு ஓட்டு வாங்கி கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? நம்ம அண்ணன் யாரு, நம்ம ஃபேட்மேன். அதே கண்டென்ட், சேம் கண்டென்ட். இது இவங்க பிளான் பண்ணி பண்றாங்கன்ற பக்காவா தெரியுது. பிராங்க் ஃபைட்டு. பிரஜின் எதுக்கியா இதெல்லாம் உனக்கு தேவையா? வந்தியா உன் வேலையை பார்த்தியா போவையா? அதை விட்டு மற்றவனுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்குறது நீ ஏன் இந்த எஃபர்ட் போடுற? மக்களை, இது வந்து ஒரு பிராங்க் ஃபைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து இவங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்குறதுக்காக இவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயன்றது தெள்ள தெளிவாக அமோகமாக தெரிகிறது. இருந்தாலும் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணி இந்த பிராங்க் ஐடியா கொடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து மண்டையில மசாலாவே இல்லாதவன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து போய் மற்றவங்களை வந்து அவ்வளோ எமோஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் பண்ணி இமோஷனலாக வந்து அவங்கள டேமேஜ் பண்ணி, நீ உங்களுக்கு தெரியும் அது பிராங்க் அப்படின்னு, மற்ற ஆட்கள் அண்டர்கோ பண்ணுற ஒரு இமோஷனல் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, ஒரு இமோஷனல் கண்டிஷன் இருக்குல்ல, அதுக்கு இவங்க வந்து என்ன கைமாறு செய்ய போகிறாங்கன்றது தெரியல. ரொம்ப ஒரு சைடு பார்த்தா கஷ்டமாக இருக்குது. பட் பிராங்க் வைஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க, பக்காவாக ஆக்டிங்கை போடுறாங்க. இது யார் என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம இதில் பண்ணிட்டு சொல்கிறேன் நான். பட் ஆனால் வந்து இட் இஸ் நாட் குட் அப்படின்னு எனக்கு தோணுது. இது இந்த மாதிரி கண்டென்ட் வந்து மக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து நிறைய பார்த்துட்டாங்க, நிறைய வந்து அவங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு சீரியஸான ஒரு 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 ஆக்ட் அப்படின்றத தாண்டி மக்களுக்கு வந்து இது சுவாரஸ்யம் இருக்குது. அதில் வெளியே நீங்கள் பிராங்க்னு தெரியும், அதுக்கப்புறம் வந்து உள்ள இருக்க ஆட்கள் எப்படி பிராங்க் ஆகுறாங்க அப்படின்றத வந்து நிறைய பார்த்துட்டாங்க. பட் இந்த ப்ரோமோ கட்டு வச்சிருக்கேன் பாருங்க, ப்ரோமோ கட்டு, இதுக்கு ஒரு ப்ரோமோ உள்ள அந்த அளவுக்கு இருக்கு. வைல்டு கார்டு உள்ள போனதுக்கு அப்புறமும் பிராங்க் ஃபைட்டுக்கு வந்து ஒரு ப்ரோமோ வச்சு, இல்லை வேற என்ன பண்ணுவாங்க, உள்ள ஒரு டிஆர்பிக்காக பண்ற விஷயம் தானே. ஆனால் எல்லா சீசனும் ஒரு பிராங்க் இருக்கும், எல்லா சீசனும் இந்த பிராங்குக்காக வந்து ஒரு ப்ரோமோ இருக்கும். அந்த அடிப்படையில் வந்து இந்த ப்ரோமோ வந்து நம்ம எடுத்துக்கலாம்னு தோணுது. உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. பட் நல்லா நடிச்ச அனைவருக்கும் வந்து வாழ்த்துக்கள். இதுக்கு இந்த வாரம் வந்து உங்களுக்கு செய்கை இருக்கு.